ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து சாண்ட்ரா தான் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. அதுவும் வந்து லாஸ்ட் எலிமினேட் அப்படின்னா வந்து சாண்ட்ராவை தான் சொல்லணும். அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து 5 பேர் வேண்டாம் 4 பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ராவை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து விஜய் சேதுபதி வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் வந்து சாண்ட்ராவும் பிரஜினும் வந்து வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதனால வந்து அவங்க வந்து இந்த ஸ்டேஜை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு எஃபோர்ட் போட்டு அவங்க நடிப்பை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு பயணமாக ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி நினச்சாரா என்னன்னு தெரில. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அவங்கள வந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிரஜினை வந்து பார்த்து ரொம்ப வருஷமே ஆச்சுன்னு தான் சொல்லணும். சாண்ட்ராவையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தலையணை பூக்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு வந்த மாதிரி தெரியல. அதனால் அவங்களோட வாழ்க்கையும் வந்து அவங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட விஜய் சேதுபதி வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன வேணால் செஞ்சுருக்கலாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சே தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு ஃபேமில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஃபேமில் இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. பார்க்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லபடியாக அவங்க படுத்திக்குவாங்க. அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து தான் பார்ப்போமே. மக்களை எல்லாருக்குமே சொல்கிறேன், யாருமே வந்து நம்ம வேண்டான்னு ஒதுக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நம்ம கொடுப்போமே. இதில் எந்த தப்புமே இல்லையே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து சஜஷனில் காட்டும்.